அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கான பாடப்பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீட்டு இடங்களை ரத்து செய்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். ஒரு சில பாடப்பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீட்டு இடங்களை தவிர மற்றவைகளை ரத்து செய்துள்ளது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் வேதனை. அரசு மருத்துவர்களின் எதிர்கால கனவுகளை தகர்த்துள்ள விடிய அதிமுக அரசுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பிற்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்து வெளியிட்ட அரசாணையை திரும்ப பெறவும் வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான திருச்சி சாட்டை துரைமுருகன் மீது பொய் வழக்கு புனைந்து கைது செய்து சிறையில் அடைத்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். விடிய ஆட்சியில் ஆட்சியர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவோர் மீது நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்கதையாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு. சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதும் சர்வாதிகார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே மழுவங்கரணை கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய விவசாயி. கள்ளச்சாராயம் குடித்த ஐயனார், பெருமாள், மணி ஆகியோர் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தை தொடர்ந்து செங்கல்பட்டிலும் கோலோச்சும் கள்ளச்சாராயம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்பதன் லட்சணம் இதுதானா என பொம்மை முதல்வரை நோக்கி மக்கள் கேள்விக்கணை. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் 2வது நாளாக ஆலோசனை. சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 267வது குருபூஜை. மாவீரன் அழகு முத்துக்கோனின் சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை. சென்னை பூவிருந்தவள்ளி கிளை சிறையில் கைதி அறையில் செல்போன், சிம் கார்டுகள் சிக்கின. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைதான 11 பேரும் அடைக்கப்பட்டுள்ள கிளை சிறையில் செல்போன் சிக்கியதால் பரபரப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் அராஜகத்தை கண்டித்து போராடியவர்களை நாக்கை துருத்தி மிரட்டிய காவல் ஆய்வாளர். விடிய அதிமுக அரசின் ஏவல் துறையாக இருப்பதை விட மக்களுக்கு காவலனாக இருப்பதுதான் காவல்துறைக்கு அழகு என மக்கள் விமர்சனம். கள்ளக்குடி கொண்ட சண்டாளன் சதிகாரன் கருணாநிதி என்ற பாட்டு பாடியதற்கு பேசுவதற்கெல்லாம் கைதா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சாட்டை முருகனை கைது செய்தவர்கள் தன்னையும் கைது செய்ய தயாரா என விடிய அரசுக்கு சவால். அவதூறு என்னங்க, அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. விக்கிரவாண்டியில் நடந்தது இடைத்தேர்தல் இல்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். வீதிக்கு வீதி அமைச்சர்கள் முகாமிட்டு பரிசு பொருட்களை கொடுத்தும் கள்ள ஓட்டு போட்டும் ஏன் என காட்டம். ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல, மக்கள் பண்ணி பார்க்கல. ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000-3000 பணம். இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியில இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்களா? அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? ஓட்டியா இல்ல, எது கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை திமுக எம்எல்ஏ SR ராஜாவின் ஆதரவாளர்கள் தாக்க முயன்றதால் பரபரப்பு.
அரசு அதிகாரிகள் என்றும் பாராமல் ஆபாசமான வார்த்தைகளால் வசைபாடியதோடு தாக்க முயன்றதால் அரசு ஊழியர்கள் அதிர்ச்சி. நாமக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்குள் நீதிபதி முன்னிலையில் வழக்கறிஞர் காந்தியை மிரட்டிய திமுக ரவுடிகள். நீதியரசர் முன்னிலையிலேயே வழக்கறிஞரை மிரட்டுவதுதான் யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தும் லட்சணமா என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டையில் போலீஸ் என்கவுண்டரில் திருச்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ரவுடி துரை சுட்டுக் கொலை. 70க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி துரையை பிடிக்கச் சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் சேகர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். நெல்லை பாஜக வேட்பாளர் நாகேந்திரனின் தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணமா என விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி போலீசார். திருச்சியில் நிர்வாகத்திறனற்ற திமுகவின் குளறுபடிகளை ஊருக்கு உரக்கச் சொல்லும் பத்திரிகையாளர்களை மிரட்டும் காவல்துறை. திருச்சியில் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக விமர்சனங்கள், செய்திகள் வெளியிட்டு வந்ததால் விசாரணை என்ற பெயரில் செய்தியாளருக்கு மிரட்டல் என தகவல். திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டையில் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறி 2 ஆசிரியர்கள் போக்சோவில் கைது. பொய்யான புகாரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவிக்க கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் 4.5 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம். நாகையில் ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் வழங்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியில் மே மாதம் முதல் வீட்டில் சாம்பார் என்பதையே பார்க்காமல் மக்கள் வேதனை. அங்காடியில் கிட்டத்தட்ட போன மாதம் துவரையும் கொடுக்கல, அதனால் இந்த மாதம் சேர்த்து கொடுத்தாங்க. இந்த மாதம் ஆயிலே வரல. கேட்டால் டெண்டர் உள்ள தமிழக அரசு நான் சொல்கிறாங்க. ரொம்ப இங்கே உள்ள விவசாய கூலி மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த அங்காடியை நம்பி தான், ரேஷன் கடையை நம்பி தான் இந்த மக்கள் ரொம்ப இருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெண் வெட்டி படுகொலை. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கணவருக்கு தீவிர சிகிச்சை. விடிய ஆட்சியில் பேருந்து நிலையம் அருகே உறங்கியவர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட கொடூரம். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விற்பனைக்காக கடத்தப்பட்ட 65 கிலோ குட்கா சிக்கியது. விடிய ஆட்சியில் நகரம்தோறும் கிராமம்தோறும் குட்கா சிக்கி வரும் நிலையில் மொத்த விற்பனையாளரை பிடிக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா காவல்துறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக உணவக உரிமையாளர் கைது. பையில் மறைத்து வைத்திருந்த 2.25 கிலோ கஞ்சா சிக்கியது. குஜராத் மாடல் விவசாயிகளுக்கு கலராக பாடம் காட்டுவதையும் கற்பனைகளில் பெயர் வைப்பதையும் இனியாவது நிறுத்தி கொள்ளுமா? வரும் பட்ஜெட்டில் 10 ஆண்டுகளாக போராடும் விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை உயர்த்தி கொடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. வரும் பட்ஜெட் அறிவிப்பில் விவசாய விளைபொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலையை உயர்த்தி கொடுத்தால் நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருப்பார்கள் என மக்கள் கருத்து. எதிர்வரும் பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்குமா அல்லது தொழிலதிபர்களுக்கான பட்ஜெட்டாக இருக்குமா என்றும் மக்கள் கேள்வி. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் மத்திய அமைச்சர் ஷோபா கரண்ட்லட்ஜேவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தமிழர்களை அவதூறாக பேசியதற்காக மத்திய அமைச்சர் ஷோபா விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த ஆண்டு அக்டோபரில் பனிச்சரிவில் சிக்கிய 3 ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்பு. 9 மாதங்களுக்கு பிறகு லடாக்கில் உடல்களை மீட்ட இந்திய ராணுவம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மீது மோதி தீப்பிடித்த டெம்போ வாகனம். ஓட்டுநருடன் முற்றிலும் எரிந்து சாம்பலான டெம்போ வேனை பதைபதைக்க வைக்கும் காட்சிகள். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி புதிய தலைநகர் கட்டுமான பிரிவுகளுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க சந்திரபாபு நாயுடு அழுத்தம். மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு 30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வலியுறுத்தி குஜராத் மாடலுக்கு தலைவலி கொடுக்கும் முதல்வர் நிதிஷ்குமார்.